இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஐஸ்வர்யவான்களும் தங்கள் எல்லா பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஒன்று கூட்டி எல்லாத்தையும் சேர்த்து தேவனுக்கு கொடுத்து இதை வைத்துக் கொள்ளுங்கள், என்ன உள்ள விடுங்கள் சொல்ல முடியும். ஐஸ்வர்யுடைய அனைத்து பணங்களும் ஆஸ்திகளும் நியாயத்திற்பில் ஒன்றுமில்லாத புகையை போல கரைந்து போகும். அல்லது எல்லா கல்விமான்களும் எழுந்து நின்று நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், நான் ஞானம் உள்ளவன், என்ன உள்ள பரலோகத்துக்குள்ள கொண்டு போங்கன்னு சொல்ல முடியாது. நியாயத்திற்பில் பணம் செல்லாது, அந்தஸ்து செல்லாது, ஐஸ்வர்யம் ஒன்றுக்கும் உதவாது, அதிகாரத்தினுடைய பயன் இல்லை. எந்த பெருமைகளும் எந்த கல்வியும் ஞானமும் எந்த ஒழுக்கங்களும் நற்கிரியைகளும் ஒருபோதும் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்லாது. பரலோகத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்து சிந்திய இரத்தத்தின் மூலமாக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் சபைக்குள் இருக்கிறீர்களா என்பது கேள்வி கிடையாது. நீங்கள் கடவுளை ஆராதிக்கிறீர்களா என்பது கேள்வி கிடையாது. நீங்கள் வேதம் வாசிக்கிறீர்களா, ஜபம் செய்கிறீர்களா என்பது கேள்வி கிடையாது. கேள்வி, மெய்யாகவே நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? அந்த ரட்சிப்பின் நிச்சயம் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? இந்த உலகத்துல யாராக இருப்பினும் அந்த கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து சிந்திய விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவப்படாமல் மீட்கப்படாமல் எந்த மனிதனும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. இவைகளை சிந்திக்கும் பொழுது ஒரு விசுவாசியினால எவ்வாறு கடவுளை விட்டு விலகி இருக்க முடியும்? கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை மரணத்தை, நமக்காக பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் ஒரு விசுவாசி சிந்திக்கும் பொழுது சபையை நேசிக்காமல் இருக்க முடியாது. சபையில் அசட்டைத்தனத்தோடு வாழ முடியாது. காரணம், இந்த திருச்சபையை மீட்கவே, இந்த பலவீனமான பாவியான சபையை மீட்கவே தேவகுமாரன் மனுஷகுமாரனாக 33 ஆண்டு காலம் ஏழ்மையின் ரூபம் எடுத்து நிர்வாணமாய் சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். இந்த சபையை மீட்க உயிர்த்தெழுந்தார். இந்த சபைக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதை சிந்திக்கும் பொழுது எந்த ஒரு விசுவாசினாலும் பாவத்தை செய்ய முடியாது. பாவம் செய்தாலும் ஐயோ சொல்லி கதறி கிறிஸ்துடைய பாவத்தை நோக்கி ஓடுவதை தவிர வேறொரு வழி கிடையாது. அந்த கிறிஸ்துடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. அது எப்பொழுது என்று தெரியாது. நினையாத நேரத்தில் கிறிஸ்து வரப்போகிறார். கிறிஸ்து வருகையில் ரட்சிக்கப்படாத பாவிகளாக நீங்கள் பிடிக்கப்பட்டால் அதற்கு பிறகு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. கிறிஸ்துடைய நியாய தீர்ப்பில் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படாது. கிறிஸ்துடைய வருகையில் சுவிசேஷம் அறிவிக்கப்படாது. கிறிஸ்துடைய வருகையில் இங்கிருந்து வாரம் வாரம் பிரசங்கிப்பதை போல உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட முடியாது. நேரம் முடிந்தது, காலம் முடிந்தது, கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாச்சு. கிறிஸ்து வரப்போகிறார். அதற்குள்ளாக நாம் மனம் திரும்ப வேண்டும்.